இண்டிகஸ் அட்மைரா நீங்க ஓல்டானாலும் வீடு கோல்டாவே இருக்கும். ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. குவி இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere. கங்குவா வந்தது பயங்கரமா ஃபுல்ஃபில் பண்ணுவேன். ஏன்னா சிவா சார் எப்படி பண்ணுவார் எனக்கு தெரியும். சிவா சாரோட நான் வந்து 2 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக காப்பான் ஷூட் பண்ணும்போது எனக்கு பர்த்டே வந்துச்சு அங்கே. அது வந்து பயங்கரமாக எனக்கு செலிப்ரேட்லாம் பண்ணார். அது ஏன்னா அது மறக்கவே முடியாது. நான் ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு. அது என்னோட சிஸ்டர் வந்து பயங்கர ஃபேன் சூர்யா சார். ஸோ வந்து இந்த கான்வர்சேஷன் வந்து ஸ்பெஷலி ஃபார் சூர்யா சாரோட பர்த்டே 49th பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாரு. அண்ட் நீங்கள் அவர் கூட வந்து தானா சேர்ந்த கூட்டம் ஒர்க் பண்ணியிருந்தீங்க. ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் இந்த கான்வர்சேஷன் இருக்க போகுது. ஸோ உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு மறக்க முடியாத விஷயம் அபவுட் தட் ஃபிலிம்னா என்ன சொல்லுவீங்க? ஆக்சுவலாக சூர்யா சாரோட நான் ட்ராவல் வந்து சினிமாவுக்கு வரதுக்கு முன்னாடியிலேருந்தே என்னோட ட்ராவல் இருக்கு. என்னோட சிஸ்டர் வந்து பயங்கர ஃபேன் சூர்யா சார் ஃபேன். ஸோ நான் காலேஜ் முடிக்கும் போது சேம் காக்கா காக்கா ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் நேராக வீட்டில் போயிட்டு அவருக்கு பொக்கையெல்லாம் கொடுத்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிட்டு வந்தோம் அவரோட. தென் அவரோட மாயாவி படத்தில் நான் ஃபைட்டர். ஓகே. ஸோ அப்பா மாஸ்டர் நான் அந்த காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போது அதில் ஃபைட்டராக ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் சூர்யா சாரோட நான் வந்து ஒர்க் பண்ணது வாரணம் ஆயிரம். ஸோ வாரணம் ஆயிரமில் வந்து அப்பா சூப்பர் மாஸ்டர். ஸோ அசிஸ்டண்டாக நான் ஃபுல்லாக ஒர்க் பண்ணேன். ஸோ கௌதம் சார் அந்த டீம் எல்லாமே அப்போத்துலேருந்தே எனக்கு நல்ல ஒரு ரேப்போ, வெரி குட் ஹியூமன் பீயிங். அதுக்கப்புறம் சாரோட ஒர்க் பண்ணது தானா சேர்ந்த கூட்டம். நடுவில் நிறைய வந்துச்சு, பட் டேட்ஸ் இஷ்யூஸ் அப்படின்றதுனால என்னால் பண்ண முடியல. தானா சேர்ந்த கூட்டம் ஒரு ஆஃப்டர் லாங் பேக் இது பண்ணி ஒர்க் பண்ணது. ஸோ ரொம்ப ஜாலியாக ஒர்க் பண்ணேன் அந்த படம். அதுக்கப்புறம் அவரோட காப்பான் ஃபுல்லாக ஒர்க் பண்ணேன், கேவி சாரோட படம் ஃபுல்லாக. ஸோ இப்படிலாம். ஸோ நீங்கள் பார்த்துருவீங்களா சார் வந்து நீங்கள் பர்சனலாக மீட் பண்ணதுக்கும் மாயாவியில் ஒர்க் பண்ணதுக்கும் அப்படியே வாரணமாரியம்ல பார்த்தா அப்படியே வந்து பெண்கள் எல்லாத்தையும் வந்து செம்மையாக அட்ராக்ட் பண்ணிட்டாரு அந்த இது. ஸோ அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபேஸ் இருக்குல்ல, ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். எவ்வளோ ஹார்ட் ஒர்க் சூர்யா சார் எப்படின்னா டு த கோர். ஒரு அந்த கேரக்டருக்கு ஃபுல்லாக அது அவர் அர்ப்பணிச்சிடுவார். ஸோ ஷார்ட்டு நாங்கள் ஆக்ஷன் சொல்லும் போது அதுக்கு முன்னாடியே ரெடி ஆகிடுவார். ஸ்டார்ட் கேமரான்னு சொல்லும் போதே ஒரு எனர்ஜி ஒன்று வரும். ஸோ நிறைய டீட்டெயிலிங் பார்ப்பார் பாடி லாங்குவேஜ்லேயும். அவருக்கான ஒரு போசஸ், அவருக்கான ஒரு ஸ்டைல், அவருக்கான யூனிக்கான ஒரு ஸ்டைல்ஸ் நிறையா ஹேண்டில் பண்ணுவார் அவர். வெரி டெக்னிக்கல் கை. ஸோ ஜிம்னாஸ்டிக்ஸ் பயங்கரமாக பண்ணுவார். ஆக்ஷன்ஸ் எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப ஜாலியாக இருக்கும் அவர் கூட கார்த்தி சார் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஜாலியாக இருக்கும். பிகாஸ் 2 பேருமே வெல் ட்ரைன்டு. ஸோ எது கம்போஸ் பண்ணாலும் ஈஸியாக பண்ணிவிடுவாங்க. ஸோ அதனால் ரொம்ப இல்லை இது வேறு மாதிரி கம்போஸ் பண்ணலாம். ஸோ எல்லாமே வந்து வி கேன், இது வேண்டாம், இது வேணாம், கொஞ்சம் கஷ்டம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. எது கம்போஸ் பண்ணாலும் வந்து ஈஸியாக தே வில் புட் இன்சைட். ஸோ அதை தாண்டி அவரோட லைஃப் ஜேர்னி இருக்குல்ல, இட்ஸ் நாட் இப்போ எல்லாருக்குமே ஒரு அசம்ஷன் இருக்கும். ஒரு ஆர்டிஸ்டோட பையன் ஹீரோ ஆகிட்டாரு, அதனால ஒரு பேக்ரவுண்ட் இருக்கணும் அப்படின்னு. அது எல்லாருக்குமே ஒரு பின்பம் இருக்கும். அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் எல்லாத்தையும் ஒட்டச்சி ஸோ இந்த இடத்துல அவர் நிற்கிறாருன்னா அவரோட ஹார்ட் ஒர்க் தான். எதுவுமே ஈஸியாக கிடச்சிடாது. எவ்வளோ ஒர்க் பண்ணியிருப்பார், எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி சாப்பிடவே வாரம் நேரம் சாப்பிடவே மாட்டார். இந்த 6 பேக்குக்காக வந்து நாங்கள் ஷார்ட் டெல்லியில் ஷூட் பண்ணோம், -5 somewhat. ஸோ ஒன்லி நாங்கள்லாம் ஜர்கின்லாம் போட்டுட்டு பயங்கரமாக இருக்கும். அவர் ஒரே ஒரு டிஷர்ட் தான். ஸோ இப்படிலாம் ஷூட் பண்ணோம். ஸோ ஏன்னா தண்ணி குடிக்கக்கூடாது, பயங்கர டீஹைட்ரேட் ஆகும், அது எல்லாமே மெயின்டைன் பண்ணணும். பயங்கரமான 6 பேக்குக்காக 6 பேக் எடுக்கும்போது தண்ணி சுத்தமாக குடிக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த இது போயிடும், கட்ஸ் போயிடும். ஸோ தண்ணி குடிக்க மாட்டாங்கன்னா 2 days குடிக்க மாட்டாங்க. அந்த அப்படியே குடிக்கிறாங்களோ ஒரே ஒரு மூடி அவ்வளோதான் குடிக்கணும், இல்லைன்னா அது டோட்டலாக வாட்டர் கண்டென்ட் ஆகிடும். ஸோ அவ்வளோ ஹார்ட் ஒர்க்ஸ் இருக்கும். ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அவர் கூட ஒர்க் பண்ணும்போது. அது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஹீரோவை தாண்டி ஒரு ஃபேமிலி கூட ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு ஆக்சுவலாக கங்குவாவும் நாங்கள் பண்ண வேண்டியது சின்ன ஒரு இதில் டேட்ஸ் இதனால நான் பண்ணலை. சச் எ ஒண்டர்ஃபுல் ஹியூமன் பீயிங். அதுக்கப்புறமா அவரோட இந்த சமூகத்து மேலே இருக்கிற மரியாதை இருக்குல்ல, பார்வை இருக்குல்ல, அது ரொம்ப பெருசு. ஸோ எல்லாரையும் படிக்க வச்சு கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கிற பசங்களை படிக்க வச்சு அகரம் ஃபவுண்டேஷன் மூலிமா பண்ணுறது எவ்வளோ பெரிய விஷயம். அது நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன். எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு நான் நிறைய பார்த்துருக்கேன்.
அதெல்லாமே எனக்கு வந்து ஒரு 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 மனிதர் மேலே ஒரு ஒரு மரியாதைன்றது வந்து நார்மலாக சினிமாவை தாண்டி ஒரு உணர்வாக ஒரு ஃபேமிலியாக நம்ம பார்க்குற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது சூர்யா சார் கிட்ட நிறைய பார்க்க முடியும். சச் அ வண்டர்ஃபுல் ஹியூமன் பீயிங் அவர். அண்ட் ஒரு இன்சிடென்ட்டா சார் ஏதாவது சொல்ல முடியுமா? ஒரு ஸ்டன் கோரியோகிராஃபரா நானே பார்த்து ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிட்டேன் அவர் பண்ணது அப்படின்னு. இல்லை, அது அது எங்களுக்கு அது ஆக்சுவலாக இதுக்கு வந்து இவர் பண்ணுவார்னு எங்களுக்கு தெரியும். ஸோ அது வந்து இது இது எப்படி பண்ணிடுவார் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது வந்து ஈஸியாக பண்ணிட்டு போயிடுவார். ஸோ அதுதான் வந்து எங்களுக்கு பெரிய சர்ப்ரைஸு. அது கஷ்டமாக இருக்கும், அது ரொம்ப ஈஸியாக. சப்போஸ் கீழே விழுந்தா கூட அது எப்படி வரணும்னு அவருக்கு தெரியும். ஸோ யூ கேன் அவரை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும்னு இன்னும் வந்து செல்ஃப் டிஃபென்ஸ். ஸோ அது வந்து பார்க்கும்போது எங்களுக்குமே எப்போவுமே பிரமிப்பாக இருக்கும். மெயினாக என்னென்னா சிங்கிள் டேக்ஸ்லாம் நிறைய பண்ணுவார். ஓகே. ஸோ கட்டு வேணாம் அப்படியே போகலான்லான்னு. ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. அண்ட் வந்து சார் ஒரு டயலாக் வந்து தானா சேர்ந்த கூட்டம்ல இருக்கும், அவரோட ஹைட் வச்சு ஒரு டயலாக் வரும் கரெக்டாக அந்த ஸ்டன் சீக்வன்ஸ் முடித்தோடனே. ஸோ வந்து அந்த டயலாக் ஸ்பெசிஃபிக்காக வந்து பேசும்போது நீங்கள் இருந்தீங்களா அந்த இதப்போ? பிகாஸ் வந்து அது அவரோட இன்ஃப்ளூயன்ஸில் பேசினதா என்ன விஷயம்? இல்லை, அது விக்கி கிட்ட தான் கேட்கணும். விக்கி தான் எழுதிடணும், கிட்ட தான் கேட்கணும். சரி, அதுதான் சொல்கிறேனே, எதெல்லாம் மைனஸ்ன்னு சொன்னாங்களோ அது எல்லாமே உடைச்சார். இது எல்லாமே ஒரு ஈஸியாக வர முடியாது. வரும்போது எவ்வளோ விமர்சனங்கள் இருக்கும், அந்த விமர்சனங்கள் எல்லாத்தையும் உடைச்சி இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான தமிழ் இந்தியன் இண்டஸ்ட்ரியில் ஒரு முக்கியமான ஒரு இடத்துல இருக்காருன்னா இட்ஸ் நாட் அ ஈஸி திங். அது வந்து எவ்வளோ பெரிய உழைப்பு இருக்கும், எவ்வளோ பெரிய டெடிகேஷன் இருக்கும். அது வந்து அந்த லைஃப் ஜேர்னியில் பார்க்கும்போது நமக்கு தெரியும். அவரோட படங்கள்லேருந்து நம்ம எடுத்து பார்க்கும்போது, ஸோ அங்கேருந்து இங்கே எப்படின்னா இட்ஸ் நாட் அ ஈஸி. அவ்வளோ உழைப்பு இருக்குது அதில். அண்ட் உங்களுக்குள்ள கான்வர்சேஷன்ஸ் எல்லாம் என்ன மாதிரி இருக்கும் சார்? ஏதாவது டிப்ஸ் அட்வைசஸ் கேட்டுப்பாரா? இல்லை, நிறைய ஆக்சுவலாக சேஃப்டி நிறையா பண்ணுங்க, சேஃப்டி நிறையா பண்ணுங்க, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா எப்போவுமே நாங்கள் நிறைய சேஃப்டி பண்ணுவோம். அதை தாண்டி அவர் ரொம்ப ஃபைட்டர்ஸ் யாராவது ஷார்ட்டில் இல்லைன்னா ஃப்ரேம் அவுட் போயிட்டு வராங்கன்னா மாஸ்டர் அங்கே ஒரே ஒரு பெட்டு போடுங்க அப்படின்னு. ஏன்னா இன்னொரு ஜிம்னாஸ்டிக் கரெக்டாக கட் பண்ணால் இங்கே தான் வரும், மிஸ் ஆனால் இங்கே வரும்னா அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் சொல்லுவார். ரொம்ப ஜோவியலாக இருப்பார் ஃபைட்டர்ஸ் கூட எப்படின்னா வந்து, ஏன்னா அவர் பாண்டியன் மாஸ்டர்கிட்ட ப்ராக்டிஸ் பண்ணாது, எல்லா ஃபைட்டர்ஸும் அங்கே தான் ட்ரெயின் ஆனது. ஸோ ஃபைட்டர்ஸ் வந்தாங்களே அவருக்கு ஜாலி, ஒரு ஃபேமிலி மாதிரி ஜாலியாக இது பண்ணிக்கிட்டு அப்படி இருப்பார். அது ஒரு ஷூட் மாதிரியே இருக்காது, ஜஸ்ட் ஒரு டூர் போயிட்டு ஜாலியாக அந்த மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலாக காப்பான் ஷூட் பண்ணும்போது எனக்கு பர்த்டே வந்துச்சு ஆக்சுவலாக அங்கே. அது வந்து பயங்கரமாக எனக்கு செலிப்ரேட்லாம் பண்ணார். அது ஏன்னா அது மறக்கவே முடியாது. அது நான் ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு அது. அதுக்கப்புறம் காப்பான் முடிஞ்சு அங்கே ஃப்ளைட் டிலேயில் நாங்கள் ஒரு 16 to 17 hours ட்ராவல் பண்ணோம் பை ரோட். அது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நிறைய பேசிக்கிட்டு வந்தோம். சொசைட்டி அது ஆக்சுவலாக அவரோட நிறைய பார்வை என்னென்னா சொசைட்டி மேலே இருக்கிற அக்கறை, ஏன் அந்த நிறைய கேள்விகள் இருக்குல்ல, அது ரொம்ப விஷனரியாக பேசுவார். ஏதோ பேசணும் அப்படின்லாம் பேச மாட்டார், ரொம்ப விஷனரியாக பேசுவார். கேர் ரொம்ப இருக்கும் அவர்கிட்ட. எல்லாருமே நார்மல் ஷூட்டிங்லேயுமே எல்லாருக்கிட்டையும் அவ்வளோ கேர் இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து இப்போ 2 years-ஆ வந்து நாங்கள் சாரை வந்து பெரிய ஸ்க்ரீனில் வந்து பார்க்க முடியல. நீங்கள் எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க சாரோட மூவிஸ்? சூரரை போட்டு தான் நான் வந்து கடைசியாக வந்து பார்த்தது. இது பயங்கரமாக லாக்டவுன் டைமில் வந்துச்சு அது. ஸோ ஒண்டர்ஃபுல் ஃபிலிம். சுதா கோங்கரா பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. ஏன்னா சுதா கோங்கரோட ஃபர்ஸ்ட் படம் நான் தான் பண்ணேன், துரோகி. ஸோ ரொம்ப எமோஷனலாக கனெக்ட் ஆச்சு. ஏன்னா ஒரு ஒரு இதுலேயே சொல்லியிருப்பார் ஆக்சுவலாக, இது ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் இஸ் கம் பேக் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும்ல, அது அந்த ஐ திங்க் ஃபிலிம்ஃபேர் அவார்டு நினைக்கிறேன். ஸோ அந்த மொமெண்ட்லாம் பார்க்கும்போது அவங்களாம் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருப்பாங்க. அதை தாண்டி வெயிட்டிங். ஐ திங்க் கங்குவா வந்தது பயங்கரமாக ஃபுல்ஃபில் பண்ணுவேன். ஏன்னா சிவா சார் எப்படி பண்ணுவார்னு எனக்கு தெரியும். சிவா சாரோட நான் வந்து 2 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன், விசுவாசம் அண்ட் அண்ணாத்தை. ஸோ எனக்கு அந்த ஸ்கிரிப்டை எனக்கு வந்து நான் கேட்டிருக்கேன், அதில் ஒர்க் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக ப்ரீ ப்ரொடக்ஷன் ஃபுல்லாக ஒர்க் பண்ணேன். ஸோ அது ஒரு பயங்கர அமேசிங்காக இருக்கும். யூ கேன் ஃபீல். எங்களுக்கும் கியூரியாசிட்டியை ஏற்றி விட்டீங்க. பட் ஆக்ஷன் டைரக்டர் வந்து சுப்ரீம் மாஸ்டர் தான் பண்ணார், அண்ணன் தான் பண்ணார். பட் அவர் அந்த விஷுவல் ட்ரீட்மெண்ட், நான் ஆக்சுவலாக எனக்கு விஷுவல் ட்ரீட்மெண்ட்லாம் காட்டினாங்க, செட் ஒர்க் இதெல்லாம் காட்டும் போது நானே ஐயோ பண்ணியிருக்கலாமே அப்படின்னு இருந்துச்சு. பட் அந்த டைமில் பண்ண முடியல. பட் படம் சூப்பராக வந்திருக்கான்னு சொன்னாங்க. கங்குவா பற்றி சொல்லிட்டீங்க சார், அப்படியே இந்த பக்கம் கொஞ்சம் கோட் பற்றி ஏதாவது இந்த மாதிரி எப்படி வந்திருக்கு ஏதாவது சொன்னீங்கன்னா ஃபேன்ஸ்க்கு ஒரு இதாக இருக்கும். கோட் ரொம்ப நல்லா வந்திருக்கு, சூப்பராக வந்திருக்கு.
நீங்கள் பார்த்துருப்பீங்க, கிளிம்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இன்னும் ஐ திங்க் 48 days இருக்கா. ஆமா. அதுவும் வந்து தளபதி வந்து டபுள் ஆக்ஷன்லாம் பார்த்துருக்கோம். பார்த்துட்டீங்களா? அதான் நீங்க ஏதாவது சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். இல்லை, அது Stunt wise வந்து ஸ்டண்ட் வைஸ் படம் பயங்கர எங்கேஜிங்காக இருக்கும், பயங்கர என்டர்டைன்மெண்ட். 2 பேருமே ஃப்ரேமில் வரும்போது வந்து நாங்களே ஸ்பாட்டில் கையெல்லாம் தட்டி விசில் அடிச்சுலாம் இது பண்ணுவோம். பட் அது அப்படியே கன்வெர்ட். நாங்கள் எப்பவுமே ஷூட் பண்ணும்போது நான் ஆடியன்ஸாக தான் நான் ஷூட் பண்ணுவேன். ஒரு டெக்னீஷியனாக ஒர்க் இருக்கும், பட் அதை ரசித்து எடுக்கும் போது வந்து ஆடியன்ஸை தான் நாங்கள் ஃபீல் பண்ணியிருப்போம். இந்த 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 மொமெண்ட்டுக்கு ஆடியன்ஸ் எப்படி வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க, இந்த இடத்துல கன்ஃபார்மாக விசில் பிறக்கும், இந்த இடத்துல தேட்டர் ஜோன் இருக்குன்றது அது அதில் அந்த மொமெண்ட்ஸ் வந்து கோட்டில் நிறைய இருக்குது. ஓகே, நிறைய இருக்கு. எல்லாமே நல்லா வந்திருக்கு. சூப்பர். ஒரு எப்படி சொல்றது, எமோஷன், ட்ராமா, ஆக்ஷன், காமெடி எல்லாமே இருக்கு. ஃபுல் பேக்கேஜ் எஸ் எஸ் எஸ். நாங்க வந்து ரொம்ப எதிர்பார்க்குறோம், கங்குவாக்கும் சரி கோட்டுக்கும் சரி. அண்ட் வந்து நீங்க சூர்யா சார் கூடயும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, கார்த்தி சார் கூடயும் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ 2 பேர்ல நீங்க வந்து மார்க் கொஞ்சம் ஒரு ½ மார்க் எக்ஸ்ட்ரா இவருக்கு போடுவேன். மாட்டி விட்டுட்டு போறீங்க. அப்படி கிடையாது. நான் வந்து கார்த்தி சாரோட வந்து எனக்கு தெரிஞ்ச என்ன, கொம்பன், கடைக்குட்டி சிங்கம், தீரன் அதிகாரம் 1, சுல்தான், சர்தார், சர்தார் 2, இது PS2. ஸோ தாண்டி வந்து கார்த்தி சார் வந்து ஏடியிலேருந்து வந்தவர். ஸோ அசிஸ்டன்ட் டைரக்டர்லேருந்து வந்தவர், நானும் அசிஸ்டன்ட் டைரக்டர். ஸோ எங்கள் சிங்க் வந்து பயங்கரமாக இருக்கும். அவர் ஒன்று யோசிக்கிறாருன்னா இது இப்படி பண்ணால் நல்லா இருக்குமா. ஸோ நாங்கள் ஃபுல்லாக பேசுறதே எப்படின்னா கதைக்குள்ளே தான் போய் பேசிட்டு வருவோம். ஸோ ஆக்ஷனாக இருந்தால் கூட இது இல்லை இது கதைகளை அங்கே எங்கேயா யூஸ் ஆகும், அப்படி தான் பேசுவோம். வெரி டெக்னிக்கல் பர்சன், ரொம்ப ஜாலியாக இருக்கும். அது கம்பேர் பண்ண முடியாது 2 பேரையுமே. சில டைம் திடீர்னு பேக்ல இருந்து பார்க்கும்போது சூர்யா சார் மாதிரியே இருக்குன்னு இருக்கும். இல்லை கார்த்தி சார் தான் வராது, அப்படி இருக்கும். ஆக்சுவலாக கடைக்குட்டி சிங்கத்தில் அந்த ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் ஒரு ராக்குலாவோட சீக்வன்ஸ் வரும். அதில் வந்து சூர்யா சார் வருவார், கேமியோவா வருவார். அதெல்லாம் செம்ம ஜாலியாக, அதில் பயங்கர ஃபாஸ்ட்டாக ஜாலியாக எடுத்தோம். ஸோ இந்த மாதம் வந்து 23rd அவரோட பர்த்டே. ஸோ சூர்யா சார், விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. அண்ட் நான் சின்ன பையன் தான், காட் பிளஸ் யூ அண்ட் குட் அண்ட் ஹாட். எப்போவுமே பாசிட்டிவ் பர்சன் நீங்கள். இன்னும் மேலும் 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 கடவுளோட ஆசீர்வாதத்தில் இன்னும் நீங்கள் பெருசாக இருக்கணும். இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். இண்டிகஸ் அட்மைரா, நீங்க ஓல்டானாலும் வீடு கோல்டாவே இருக்கும். ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. GUVI, இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere.